ஒரு வங்கி கொள்ளை, அதாவது பேங்க் ராபரின்னு சொன்னா நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? காதை கிழிக்கிற அலாரம் சத்தம், எல்லாரும் கையை தூக்குங்கன்னு கத்துற கொள்ளையர்கள், முகமூடி போட்டவங்க, துப்பாக்கி சூடு, போலீஸ் ஜீப் சைரன். இதானே சினிமாவில் நாம பார்க்குற கொள்ளைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே புத்திசாலித்தனமான கொள்ளையர்கள் சத்தத்தை விரும்புறதில்ல, அவங்க விரும்புறது நிசப்தம். உலகத்துல நடந்த மிகப்பெரிய வெற்றிகரமான கொள்ளைகள் எதுவுமே வங்கியோட வாசல் வழியா நடக்கல. அது எல்லாமே பூமிக்கு அடியில யாருடைய கண்ணுக்கும் தெரியாம இருட்டுக்குள்ள நடந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சம்பவத்தை தான். ஒரு துப்பாக்கி குண்டு கூட வெடிக்காம, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம பல 100 கோடிகளை அள்ளிட்டு போன ஒரு கும்பலோட உண்மை கதை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தில்லையின் மர்மங்கள். மீண்டும் உங்களை இந்த டேரிங் கேப்பர் சீசன் 2ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த சீசன்லயே ரொம்பவே ஸ்பெஷலான, அதே சமயம் நம்மள சீட் நுனிக்கி வர வைக்கக்கூடிய ஒரு எபிசோட் 5, த டனல், சுரங்கப்பாதை. இந்த கதையை கேட்கிறப்போ இது நிஜமாவே நடந்ததா இல்ல இது ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா இது 100% உண்மை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சமீபத்துல மணி ஹைஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பேங்க் ராபரி பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஹைஸ்ட் மூவி, அதாவது கொள்ளை சம்பந்தப்பட்ட படம் எது? துணிவு, மங்காத்தா, இல்ல ஹாலிவுட்ல ஓஷன்ஸ் 11? உங்க ஃபேவரட் படம் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேருக்கு ஒரே டேஸ்ட் இருக்குன்னு. சரி, இப்போ நாம பிரேசில் நாட்டுக்கு போலாம். தயாரா? வருடம் 2005. இடம் பிரேசில் நாட்டின் ஃபோர்டலேசா அப்படின்ற ஒரு பரபரப்பான நகரம். அது ஒரு சனிக்கிழமை மாலை நேரம். அந்த நகரத்தில் இருக்கிற பேங்கோ சென்ட்ரல்னு சொல்லப்படுற அந்த மிகப்பெரிய வங்கி அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு மூடப்படுது. வங்கி ஊழியர்கள் எல்லாரும், அப்பாடா இந்த வாரம் முடிஞ்சுது, இனிமே திங்கட்கிழமை தான் வேலை அப்படின்னு நிம்மதியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த வங்கியோட பாதுகாப்பு பெட்டகம், அதாவது வால்ட்னு சொல்லுவோம்ல, அதுல பல 1000 கோடி மதிப்புள்ள பணக்கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வால்ட்டை சுத்தி எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கேமராக்கள், மோஷன் சென்சார்கள், தடிமனான ஸ்டீல் கதவுகள்னு ஒரு எறும்பு கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. ஆனா அந்த பேங்க் மேனேஜருக்கோ இல்ல அங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டி கார்டுகளுக்கோ தெரியாது, அவங்க காலுக்கு அடியில சுமார் 4 மீட்டர் ஆழத்துல ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 3 மாசமா, ஆமா சரியா 90 நாட்களா ஒரு கும்பல் எறும்புகள் மாதிரி ஊர்ந்து மண்ணை தோண்டி அந்த வங்கியோட கருவூலத்தை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்த கதை அந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது 3 மாசத்துக்கு முன்னாடி. வங்கியிலிருந்து சரியா ஒரு 80 மீட்டர் தள்ளி ஒரு சாதாரண வீடு. அந்த வீட்டை ஒரு கும்பல் வாடகைக்கு எடுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் ப்ரொஃபஷனலான ஆட்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு மாட்டுறாங்க. கிராமா சிந்தட்டிகா, சிந்தட்டிக் கிராஸ் கம்பெனி. அதாவது செயற்கை புல் விற்கிற ஒரு நிறுவனம். தோட்டத்தில், ஆஃபீஸில் எல்லாம் அழகுக்காக பிளாஸ்டிக் புல் வைப்பாங்க இல்லையா, அதை விற்கிற கம்பெனி அது. அக்கம் பக்கத்தில் விற்கிறவங்க யாராவது, என்னப்பா புதுசாக கடை திறந்துருக்கீங்க போலன்னு கேட்டால் அந்த கும்பலோட தலைவன் ரொம்ப தன்மையாக சிரிச்சுக்கிட்டே, ஆமாங்க இயற்கை விவசாயம், கார்டனிங் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கத்தான் இந்த கம்பெனின்னு சொல்லுவான். அவங்க அந்த வீட்டுக்குள்ள தினமும் வேன்ல வருவாங்க. பெரிய பெரிய பெட்டிகளை உள்ள கொண்டு போவாங்க. சாயந்தரமானா அந்த வேன் வெளியே போகும். பார்க்குறவங்களுக்கு ஓஹோ இவங்க சரக்கை ஏற்றிட்டு டெலிவரிக்கு போறாங்க போலன்னு தோணும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது வியாபாரம் இல்லை, ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். அந்த வீட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அறையில தரைக்கு அடியில ஒரு ஓட்டை போடப்படுது. ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு ஒரு சதுரமான ஓட்டை. சாதாரணமா ஒரு பள்ளம் தோண்டுனா என்ன ஆகும்? மண்ணு சரியும், மூச்சு முட்டும், இருட்டா இருக்கும். ஆனா இவங்க சாதாரண திருடங்க இல்லை, இவங்க ஒரு டீம். அந்த டீம்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்காங்க, மேப் ரீடர்ஸ் இருக்காங்க. அவங்க தோண்டின அந்த சுரங்கப்பாதை சும்மா ஏதோ எலிவளை மாதிரி இல்லை. சுமார் 70 சென்டிமீட்டர் அகலம், ஒரு ஆள் படுத்துக்கிட்டே ஊர்ந்து போற அளவுக்கு இடம். அந்த சுரங்கத்துக்குள்ள மரப்பலகைகளை வச்சு மேலே இருக்கிற மண்ணு சரிஞ்சு விழாம இருக்க தாங்கி பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உள்ள வேலை பார்க்கறவங்களுக்கு மூச்சு திணறக்கூடாதுன்னு ஏர் கண்டிஷனிங் பைப் வச்சிருக்காங்க. வெளிச்சத்துக்கு எலக்ட்ரிக் பல்ப் மாட்டியிருக்காங்க. உள்ள இருந்து வெளியே பேசுறதுக்கு இன்டர்காம் வசதி கூட செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க,
தரைக்கு மேல ஜனங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்க, கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நேர் கீழே ஒரு கும்பல் லைட் வெளிச்சத்துல ஏசி காத்துல மண்ணை தோண்டிட்டு இருக்காங்க. தினமும் காலையில அந்த கும்பல் வீட்டுக்குள்ள போவாங்க, ஷட்டர் மூடுவாங்க, உடனே வேலை ஆரம்பிக்கும். டக் 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 கடப்பாறை மண்ணுல இறங்குற சத்தம். ஆனா அந்த சத்தம் வெளியே கேட்காது. ஏன்னா அவங்க ரொம்ப ஆழத்துல இருக்காங்க. அவங்க தோன்ற மண்ணை என்ன பண்ணுவாங்க? இதுதான் அங்க மிகப்பெரிய சவால். டன் கணக்குல மண்ணு வருது. அதை வெளியே கொட்டுனா சந்தேகம் வரும். அப்போதான் அந்த செயற்கை புல் கம்பெனி ஐடியா அவங்களுக்கு கை கொடுக்குது. தோன்ற மண்ணை எல்லாம் மூட்டையா கட்டி அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல அடுக்கி வைக்கிறாங்க. சில சமயம் அந்த வேன்ல ஏத்தி நாங்க புல் டெலிவரி பண்ண போறோம்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொட்டிட்டு வராங்க. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, சுரங்கம் நீண்டுகிட்டே போகுது. 10 மீட்டர், 20 மீட்டர், 50 மீட்டர். ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த வங்கிக்கு பக்கத்துல நெருங்கிட்டே இருக்காங்க. ஆனா பிரச்சனை இல்லாம எந்த வேலையும் முடியாது இல்லையா? ஒரு நாள் சுரங்கத்துக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் பதற்றத்தோட இன்டர்காம்ல கத்துறான், பாஸ் பாஸ், இங்க ஒரு பெரிய பிரச்சனை. மேல இருந்த தலைவன், என்னடா ஆச்சு, போலீஸ் சத்தமான்னு கேட்குறான். இல்ல பாஸ், அதை விட மோசம். நாம தோண்டிட்டு போற வழியில ஒரு பெரிய பாறை இருக்கு. இதை உடைக்காம நாம ஒரு அடி கூட முன்னாடி நகர முடியாது. அந்த பாறை சாதாரண பாறை இல்ல, அந்த நகரத்துக்கே தண்ணீர் சப்ளை பண்ற பெரிய குழாய்க்கு பக்கத்துல இருக்கிற பாறை. சின்னதா ஒரு தப்பு நடந்தா பைப் உடைஞ்சு தண்ணி உள்ள வந்து எல்லாரும் சமாதியாகிட வேண்டியதுதான். இப்போ அந்த தலைவன் என்ன செய்ய போறான்? அந்த பாறையை உடைப்பானா இல்ல பாதையை மாத்துவானா? நேரம் வேற குறைவா இருக்கு. வங்கிக்கு அடியில போறதுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் பாக்கி. அந்த இருட்டு சுரங்கத்துக்குள்ள அந்த பாறைக்கு முன்னாடி நின்னுட்டு அவங்க என்ன முடிவெடுத்தாங்க? அவங்களால அந்த தடையை தாண்ட முடிஞ்சதா? இத நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆரம்பம் பிடிச்சிருந்தா இந்த கதை எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த பகுதி வேணும்னா கமெண்ட்ல நெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்க. சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள்.